பெரிய கேள்வியே இதுதான். ஓபிஎஸ்க்கு ஸ்டாலின் கொடுத்த பெரிய அசைன்மெண்ட். களமே மாறப்போகுது. பெரும்பாலும் அதிமுக ஆதரவு மனநிலையில் இருக்கும் தென் மாவட்ட முக்குளத்தோர் வாக்குகளை அறுவடை செய்வதற்காக மட்டுமே ஓபிஎஸ்ஸின் இணைப்பிற்கு ஓகே சொல்லி இருக்கிறது திமுக தலைமை. ஆனால் ஓபிஎஸ்ஸால் அந்த வேலையை கனக்கச்சிதமாக செய்து முடிக்க முடியுமா என தொக்கி நிற்கும் கேள்விக்குறியை நம்மால் புறந்தள்ள முடியாது. எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கிய காலத்தில் இருந்தே அவருக்கு பக்கபலமாக இருந்து வருகிறார்கள் முக்குளத்தோர் சமுதாய மக்கள். அதை அப்படியே தக்க வைத்துக் கொண்டார் ஜெயலலிதா. அதனால்தான் ஜெயலலிதா காலத்தில் முதலில் சசிகலா, பின்னர் டிடிவி தினகரன் என முக்குளத்தோர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களால் அதிமுகவில் ஆதிக்கம் செலுத்த முடிந்தது. ஒரே நேரத்தில் சசிகலா மற்றும் தினகரன் மீது ஜெயலலிதாவிற்கு கசப்பு ஏற்பட்ட போது தனக்கான இடத்தை முக்குளத்தோர் சமுதாயத்தைச் சேர்ந்த ஓபிஎஸ்ஸிடம்தான் ஒப்படைத்தார் ஜெயலலிதா. என்னதான் ஓபிஎஸ்ஸும் தனது சமுதாயத்தைச் சேர்ந்தவர்தான் என்றாலும் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய முதலமைச்சர் பதவி ஓபிஎஸ்ஸுக்கு வழங்கப்படாததால் அவர் மீது சசிகலாவிற்கும் டிடிவிக்கும் காழ்ப்புணர்ச்சி இருந்தது தவிர்க்க முடியாதது. ஆனால் அரசியல் மாற்றத்தில் எடப்பாடியை எதிர்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக ஓபிஎஸ்ஸை ஆதரிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார் டிடிவி. ஆனால் இப்போது கூட்டணி தர்மத்தால் எடப்பாடியுடன் சேர்ந்து ஓபிஎஸ்ஸை எதிர்க்கும் நிலைக்கு வந்திருக்கிறார் டிடிவி. இந்த இக்கட்டான சூழலில் தென் மாவட்டங்களில் இருக்கும் முக்குளத்தோர் வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் அள்ளிக்கொண்டு வரும் முக்கிய பொறுப்பை ஓபிஎஸ் கையில் கொடுத்திருக்கிறார் ஸ்டாலின். அதை செவ்வனே செய்து முடிப்பாரா ஓபிஎஸ் என்பதுதான் தற்போதைய கேள்வியே. தங்களுக்கான முக்கியத்துவத்தை சிதைத்து விட்டார் என்பதுதான் எடப்பாடி மீதான முக்குளத்தோரின் குற்றச்சாட்டு. அதற்காகத்தான் டிடிவியை ஆதரிக்கும் மனநிலைக்கு தயாரானார்கள் தென் மாவட்ட முக்குளத்தோர். ஆனால் இப்போது எடப்பாடிக்காக வாக்கு கேட்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் டிடிவி. எனவே அவரின் பிரச்சாரம் முக்குளத்தோரிடையே எடுபடுமா என்பதும் சந்தேகம்தான். இந்த குழப்பத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஓபிஎஸ்ஸை களமிறக்கியுள்ளது திமுக. அதனால்தான் திமுகவே அதிகாரப்பூர்வமாக இன்னும் பிரச்சாரத்தை தொடங்காத நிலையில் முதல் ஆளாக தென் மாவட்டங்களில் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார் ஓபிஎஸ். தென்காசி மாவட்டத்தில் தொடங்கியுள்ள ஓபிஎஸ்ஸின் பிரச்சாரம் நெல்லை, ராமநாதபுரம், மதுரை, தேனி மற்றும் திண்டுக்கல் என முக்குளத்தோரின் ஹார்ட்கோர் மாவட்டங்களுக்கு வரும்போது அதற்கான உண்மையான ரியாக்ஷன் வெளிப்படும். கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக ஆதரவோடு ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டார் ஓபிஎஸ். அந்த நேரத்தில் அவர் சுமார் 3,42,000 வாக்குகள் பெற்றிருந்தார். அந்த நேரத்தில் ராமநாதபுரம் தொகுதியில் திமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற ஐயுஎம்எல் கட்சியைச் சேர்ந்த நவாஸ்கனி 5,09,000 வாக்குகள் பெற்றிருந்தார். ஆனால் அதிமுக வேட்பாளர் ஜெயபெருமாள் பெற்ற வாக்குகள் வெறும் 99,000 மட்டுமே. இதுவே ஓபிஎஸ்ஸுக்கு பெரிய வெற்றிதான். அதிமுகவிற்கும் ஓபிஎஸ்ஸுக்குமான இந்த வாக்கு வித்தியாசம் எடப்பாடி எதிர்ப்பு மனநிலைதான் என கணக்கு போடுகிறது திமுக. ஆனால் 2024 இருந்த மனநிலை இப்போதும் இருக்கிறதா? அப்படியே இருந்தாலும் டிடிவியின் இன்ஃப்ளூயன்ஸை ஓபிஎஸ்ஸால் ஓவர்டேக் செய்ய முடியுமா? டிடிவி, ஓபிஎஸ் இருவருக்கும் சசிகலாவின் என்ட்ரி சவாலாக மாறுமா? இத்தனை தடைகளையும் வெற்றிகரமாக தாண்டினால்தான் முக்குளத்தோர் வாக்குகளை திமுக பக்கம் மடைமாற்றுவது என்பது ஓபிஎஸ்ஸுக்கு சாத்தியம். அந்த நம்பிக்கையில்தான் ஸ்டாலின் கொடுத்த அசைன்மெண்ட் தென்காசியில் தொடங்கி இருக்கிறார் ஓபிஎஸ். ஒன்று மட்டும் உறுதி, தென் மாவட்டங்களில் திமுக பெறப்போகும் வெற்றியை பொறுத்துதான் ஓபிஎஸ்ஸின் அரசியல் எதிர்காலம் அமைய போகிறது என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள்.